வியாபாரம்லாம் எப்படிக்கா போகுது? ஏதோ போகுது தம்பி. நீ கொஞ்ச நேரம் கடையை பாத்துக்க, நான் தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். சரிக்கா, நீ போய் தண்ணி எடுத்துட்டு வா, நான் பாத்துக்கிறேன். சரி. என்னம்மா கார் எங்கேயே நிக்க சொல்லிட்டீங்க? நீ இறங்கி இங்கே நில்லு, நான் நகைக்கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நானும் அங்க வரேம்மா. அங்கெல்லாம் நீ வரக்கூடாது. நான் வேற ஒரு விஷயமா அந்த ஓனர் கிட்ட பேச போறேன். வரும்போது நான் உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். இறங்க. சரிம்மா. போலாம். ச்சே, இப்பவும் காருக்குள்ள இருக்கிறது யாருன்னு பார்க்க முடியலையே. இப்ப நமக்கு அது முக்கியம் இல்ல. ரத்னா அண்ணன் சொன்ன மாதிரி அந்த கமலா கதையை முடிச்சிடணும். இப்ப அதுதான் முக்கியம். இளநீல விஷத்தை கலந்து இன்னைக்கு எப்படியாச்சும் இவளை குடிக்க வச்சிடணும். கமலாவா நடிச்சா 5 லட்சம் ரூபாய் தராங்கன்னு சொல்லி ஆசைப்பட்டு வந்தேன். இந்த பொம்பளை நம்மள படுத்துற பாடு ஐயோ பெரும்பாடால இருக்கு. இந்த வேலைக்கு 5 லட்சம் ரூபாய் கேட்டதுக்கு பதிலா 10 லட்சம் ரூபாய் கேட்டிருக்கணும். அதான் சரியா இருந்திருக்கும். இந்த வெயில் வேற டார்ச்சரா இருக்கு. சரி, அப்படியே போய் நிழல்ல நிக்கிறேன். இந்த பக்கமா தான் வர்றா. நல்லதா போச்சு. வாங்க சார், வாங்க வாங்கம்மா வாங்க. எல்னி சார், எல்னி. சுவையான எல்னி, சூப்பரான எல்னி, அருமையான எல்னி, பொள்ளாச்சி எல்னிமா. வாங்கம்மா வாங்க. நான் வெயில் அடிக்குது. அம்மா வாங்கம்மா வாங்க. அருமையான எல்னிமா, பதநீர் மாதிரி இருக்கும். வேணாம்ப்பா. வெறும் 30 ரூபாய் தாமா. என்னடா அவ்வளவு துட்டு இல்ல. சரி, ஒரு 25 ரூபாய் கொடுங்க. அட இல்லப்பா, ஆளை விடு. என்னம்மா நீங்க ரொம்ப தாகமா இருக்கீங்க. ஒரு எள்ளி குடிச்சா உங்க தாகமும் தீரும், உடம்புக்கு தெம்பாவும் இருக்குல்ல. உங்ககிட்ட இருக்கிறத கொடுங்கம்மா. ஒரு எள்ளி வெட்டி தரேன். என்ன இவன் நம்மாண்ட ஓவரா கெஞ்சுறானே, விட்டா சும்மாவே குடின்னு குடுத்துருவான் போல இருக்குதே. சரி, நமக்கு தாகமா தான் இருக்குது, ஒன்னு குடிப்போம். யோசிக்காதம்மா, வந்து எள்ளி குடிச்சிட்டு போங்கம்மா. இந்தா, என் நாண்ட இம்மா தான் கீது. நல்ல இலசா ஒரு இளநிய விட்டு. சரிம்மா, விட்டுறேன். சொல்லியா? அப்படி வா வலிக்கு. எங்க தப்பிச்சிருவியோன்னு நினைச்சேன். இன்னைக்கு உன் சாவு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. போன வையா. இந்தாங்கம்மா. இது வேற. குடி, குடிச்சிட்டு நிம்மதியா போய் சேரு. உன்னால இனிமே ரத்னா எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. யார் இது? அந்த எல்லையை குடிச்சுக்கிறேயா. என்னம்மா நீ? நல்லா குடிச்சிட்டு போய் சேரு. அப்பாடா, இன்னைக்கு இவ சாகுறது உறுதி. சிவா, இங்க இருக்கிற அட்மாஸ்பியர் சூப்பரா இருக்குல்ல? அதெல்லாம் சூப்பரா தான் இருக்கு. உன் லைஃப்ல ஏதோ ஒரு முக்கியமான நபரை எனக்கு இன்ட்ரோ பண்ணி வைக்க போறேன்னு சொன்னீங்க. முதல்ல அவரை காட்டு. அவரை பார்க்க தான் எனக்கு ரொம்ப ஆவலா இருக்கு. அந்த முக்கியமான ஆளே நீதான் சிவா. நான் உனக்கு உன்னதான் அறிமுகப்படுத்தி வைக்க போறேன். நீயும் நானும் குழந்தையா இருக்கிறப்போ எடுத்த போட்டோல இருந்து இப்ப வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நம்ம எடுத்துக்கிட்ட ஒட்டுமொத்த போட்டோவையும் கொடுத்து
ஸ்பெஷலா போட்டோ வால் ரெடி பண்ண சொல்லிருக்கேன். அத நீ பார்த்ததும் ஹாப்பி மூட்ல செம்மையா இம்ப்ரெஸ் ஆகி நிப்ப. அந்த மொமெண்ட்ல என் லவ் உன்கிட்ட நான் ப்ரப்போஸ் பண்ணுவேன். நீயும் டபுள் ஹாப்பி மூட்ல ஐ லவ் யூ அனிதான்னு என்னை இறுக்கமா கட்டி பிடிச்சு சத்தமா சொல்லுவேன். அந்த ஒரு ஃபீலை என்ஜாய் பண்ணி உன்னோட லைஃப் லாங் டிராவல் பண்றதுக்காக தான் உன்னை நான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். ஹலோ மேடம். அனி, சிவா, என்னாச்சு உனக்கு? என்ன அங்க நிக்க வச்சுட்டு நீ உன்னோட ட்ரீம் வேர்ல்டுக்கு போயிட்ட? அந்த முக்கியமான நம்பரை காட்டுமா. சிவா, நீ ஒரு 10 மினிட்ஸ் இங்கே வெயிட் பண்ணு சிவா. நான் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். என்ன இன்னும் 10 நிமிஷமா? ஆமா. அனி, என்ன ஓவரா தான் சஸ்பென்ஸ் வைக்கிற? என்னால முடியாது. எனக்கு இப்பவே அவரை பார்த்து ஆகணும். ப்ளீஸ் சிவா, ஒரு 10 நிமிஷம் தான். அதுக்கப்புறம் அவரை பார்த்துடலாம். கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ, நான் வந்துடுறேன். இந்த அளவுக்கு பில்டப் கொடுக்கறாளே, அப்படி யார் அந்த ஆளு? எப்படி இருந்தாலும் காட்டி தானே ஆகணும். அப்ப பாத்துருவோம். வணக்கம் மேடம். நான் சொன்ன மாதிரி போட்டோ வால் ரெடி பண்ணிட்டீங்களா? பசங்க 10 நிமிஷத்துல ரெடி பண்ணிடுவாங்க மேடம். சரி, காட்டுங்க. வாங்க மேடம், வாங்க. என்ன சக்தி இங்க வந்திருக்கா? சக்தி, சார், நீங்க எப்படி சார் இங்க? யாரோ ஒருத்தரை எனக்கு இன்ட்ரோ பண்ணி வைக்கணும்னு அனிதா இங்க கூட்டிட்டு வந்துட்டா. அனிதா அம்மாவும் இங்க வந்திருக்காங்களா? ஆமா, எனக்கு கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லிட்டு அவன் அந்த பக்கமா போனா. சரி, நீ யதார்த்தமா திரும்பி பார்த்தா இந்த பக்கம் நீ நிக்கிற. என்ன சக்தி, எதுக்கா நீ இங்க வந்த? சக்தி, உன்னதான் கேக்குறேன், சொல்லு. என்னத்த சார் சொல்றது? எல்லாமே தப்பு தப்பா நடக்குது சார். ஏய் சக்தி, இப்ப எதுக்கு அழுகுற? என்ன நடந்துச்சுன்னு ஃபர்ஸ்ட் சொல்லு. இப்படி எதுவுமே சொல்லாம அழுதுகிட்டே இருந்தா என்ன பிரச்சனை நான் தெரிஞ்சுக்க முடியும்? என்ன ப்ராப்ளம் சக்தி? நான் வீட்ல இருக்கிறப்ப எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு சார். நீ ரெடியா இரு, நான் எந்த நேரத்துல வேணாலும் ஃபோன் பண்ணி உன்னை எங்க வர சொல்றேனோ அங்க வந்துரு, டீல் பேசிக்கலாம்னு சொன்னான். அவ எனக்கு ஃபோன் பண்ணி இந்த இடத்துக்கு தான் என்ன வர சொன்னான். நானும் பதறி அடிச்சுட்டு இங்க வந்து பார்த்தா அவளை ஆளையே காணோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அத என்ன பண்றதுன்னு தெரியாம நான் திண்டாடி நின்னுட்டு இருக்கேன் சார். ஒரு பொய்யான கல்யாணம் இவ்வளவு பெரிய வேதனையை கொடுக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார்.